அனல் பறக்க நடந்த தேர்தல் பரத்தின் நிறைவு நாள் இன்று நம்ம மயிலாடுதுறை விஜயநாதன் அவர்களும் இந்த சுதா அவர்களும் காலையிலேயே தீவிராங்க. ஒரு டீ கடையில் அவங்க இருக்காங்க, வாங்க உரையாடலாம். அமைச்சர் வணக்கம். 6 மணிக்கு சரியா பிரச்சாரத்தை தொடங்கி பிரச்சாரம் நிறைவு செய்ய இருக்கிறோம். இந்த தேர்தல் எதிர்பார்த்து இன்றைக்கு எங்களுக்கு ஒரு ஷார்ட் டைமாக தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஒரு மகிழ்ச்சியான நாங்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய திட்டத்துக்கு மிகப்பெரிய வரவேற்பு. ஒட்டுமொத்தமாக இங்கே எங்கே போனாலும் ஆதரவு தர்றாங்க. கை சின்னதுக்கு தான் இங்கே ஓட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஆறாமரா உட்கார்ந்து டீ குடிக்க நேரம் கிடைக்கல. அப்படி இல்லை, வந்தோம் மக்களோட அப்படியே பார்த்தோம் எல்லாரையும். அவங்க வரும்போதே ஒரு சந்தோஷமா இருந்தது. சரி, அவங்களோடவே அப்படியே நின்று டீ குடிக்கலாமேன்னு சொல்லி. கடைசி நாள் எப்படிப்பட்ட ஒரு ஃபீலை தருது இன்னைக்கு? சந்தோஷமா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. ஃபர்ஸ்ட் நாள் எப்படி இருந்துச்சு அதனால கடைசி நாளும் அதே மாதிரி தான் ஃபீலிங். சந்தோஷமா ஹாப்பியா இருந்த ஒரு வெல்கம். இன்னைக்கு சீக்கிரம் முடிச்சிடுமே. பிரச்சாரத்தை மீனவர்களோட செலவு பண்ணிட்டு மீனவர்களோட குறைகளை கேட்கறதுக்காக எங்கள் விவசாய நிலமும் இருக்கு, மறுபுறம் கடலும் இருக்கு. குறிப்பாக மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதி, பூம்புகார் சட்டம் அதிகமாக வாழக்கூடிய பகுதி. இந்த அமைக்கணும். கடல் அரிப்பதற்கு எல்லக்கூடம் கேட்குறாங்க. சமுதாய கூட கோரிக்கைகள், சாலை வசதி, அதே மாதிரி சுனாமி வீடுகள் கட்டப்பட்டு அப்படின்னு கேட்குறாங்க. முழுக்க மீனவ மக்கள் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஒட்டி இருக்கிறதுனால இந்த பொறுப்பேற்ற இந்த 3 நிறைய திட்டங்களை இந்த பகுதியில் கிட்டத்தட்ட வானகரியில் பார்த்தீங்கன்னா 100 கோடி ரூபாயில் இருக்கிறது. நீங்கள் சொல்கிறதா தமிழக அரசு நடக்கலை. அதே நேரத்தில் மாண்பு இங்கே வந்திருக்கோம். அதனால மக்கள் ஆதரவு. மேடம் சுதா மேடம், நீங்கள் உங்களுக்கு பேஸ் இங்கே தான் இருக்க வாழ போகிறேன், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இங்கே வந்த நாளில் எந்த அளவுக்கு மறந்து அந்த வாழ்வியல் சூழலை எனக்கு இங்கேவே இருந்து இவங்களுக்கு சேவை செய்வது. கேட்டிங்களா? மயிலாடுதுறை தான் கேட்டேன் நான். இதுலையும் ரோட் ஷோ அப்படின்னு புதுசாக ஒரு விஷயம். கல்வி அறிவு படிச்சிருக்காங்க. பகுத்தாய்வு என்ன நடக்குதுங்கிறது மக்களுக்கு அந்த காலத்தில் சென்னையில் ஏற்பட்ட உண்மையான கனமழையின் பாதிக்கப்பட்ட மக்களாக தமிழ்நாட்டுக்கும் எந்த வித திட்டங்களையும் வருஷம் கொடுத்த கேரண்டி எதுவுமே நிறையாரு. தமிழ்நாட்டு மக்கள் எப்போதும் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜகவே இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. ராகுல் பெட்ரோல் டீசலுக்கு மானியம் கொடுக்கப்படும். மீனவ மக்களோட கோரிக்கை என்னன்னா, மீனவ சமுதாய மக்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்ற இவங்க நீண்ட நாள் கோரிக்கையான பழங்குடி இனன்றதை கட்டாயமாக பழங்குடி இனத்தோட இருக்காங்க. இந்த தேர்தல் பிரச்சாரத்தோட நிறைவு எக்ஸாமோட கடைசி எக்ஸாமாக கூட அதை பார்க்கலாம். நன்றி மேடம், உங்களோட இணைவுக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.